அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி குரோதி வருட தமிழ் புத்தாண்டிற்குரிய கன்னிராசிக்கான பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆங்கில புத்தாண்டு எந்த அளவுக்கு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறதோ அதே அளவுக்கு சித்திரை திருநாள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தமிழ் புத்தாண்டும் விமர்சையாக கொண்டாடப்படும். தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாத பிறப்பு, சித்திரை திருநாள் இவை அனைத்துமே ஜோதிட ரீதியான கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு கிரகத்தின் பெயர்ச்சியும் அனைத்து ராசிகளிலுமே கணிசமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். புதிய ஆண்டு பிறக்கும் போது மற்றும் ஒவ்வொரு கிரகம் பெயர்ச்சி நடக்கும் பொழுதும் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, வீடு கட்ட முடியுமா, குழந்தை பேரு கிடைக்கப்பெறுமா அப்படிங்கிற பல கேள்விகள் எழும். ஏப்ரல் 14, 2024 தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் குரோதி. கடந்த சில வாரங்களாக பெரும்பாலான கிரகங்கள் அடுத்தடுத்து ஒரு சில நாட்கள் இடைவெளியில பெயர்ச்சி அடைந்திருக்கு. தமிழ் புத்தாண்டின் முதல் நாள் சூரியன் உச்சமடையும் மேஷ ராசிக்கு செல்கிறாரு. புத்தாண்டின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் வலுவான நிலையில அமைந்திருக்கு. தமிழ் புத்தாண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது, எந்த கிரகம் எந்த பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம கிரகங்கள் பெயர்ச்சியின் அடிப்படையில் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இவை 2-3 வாரம் முதல் மாதம் ஒரு முறை பெயர்ச்சியாகும். மேலும் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு மற்றும் கேது பெயர்ச்சி ஆகியவை அடிப்படையில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு கன்னிராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னிராசி அன்பர்களை 30 வருடமாக கன்னிராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே இந்த 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு முதல் சரியாக போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு வெறும் சாதாரண காலமாக இருக்க போவது கிடையாதுங்க. உங்களின் புது வாழ்க்கைக்கான தொடக்கமாக இந்த சித்திரை வருடப்பிறப்பு இருக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். தமிழ் புத்தாண்டு பொதுவாக பல்வேறு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை புரட்டி போடும். அதுவும் கன்னி ராசிக்கு இந்த முறை கேது இருக்கிறதுனால தமிழ் புத்தாண்டுல பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். பொதுவாக தமிழ் வருடங்கள் பிறக்கும் போது கிரகங்களின் நிலையை பொறுத்து உங்களின் வாழ்க்கை பெரிய அளவில் மாற்றங்கள் அடையும். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 வருடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 60 வருடங்களும் மாறி மாறி சுழற்சியில் வருவது வழக்கம். இதுல 38வது வருடமான குரோதி வருடம் தான் தற்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடம். இந்த புத்தாண்டுல கேது, ராகு, சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து உங்களினுடைய பலன்கள் மாறுபடும். அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்களுக்கு பொதுவாக பலரும் பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டிருப்பாங்க. நினைத்தது எதுவும் உங்களுக்கு நடந்திருக்காது. காதல் வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். உங்கள் பள்ளி படிப்பு தொடங்கி கல்லூரி படிப்பு வரைக்கும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறமா கடன் மேல கடன், திருமணம் கைகூடவில்லை, சொந்த வீடு கிடையாது, அப்பா வாங்கிய கடனை அடைக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்னு பலதரப்பட்ட கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். அதன் பின் உடல் ரீதியான பிரச்சனைகள், விபத்துக்கள் மேல விபத்துக்கள், பல்வேறு கண்டங்கள் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பட்டதெல்லாம் கஷ்டமாகவே இருந்திருக்கும். பார்த்ததெல்லாமே நஷ்டம் அப்படின்னே கடுமையாக கஷ்டப்பட்டிருந்திருப்பீங்க. ஆனா இந்த 2024 தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுக்கு பணம், பொருளாதாரம் இந்த காலகட்டத்தில் இருந்து உயர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சிலருக்கு சினிமாவில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களின் செல்வாக்கு உயர ஆரம்பிக்க போகிறது. அதனால இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்க பலரிடம் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் வெளியே தெரியாம வாழ்ந்து கொண்டிருந்த நீங்க இனிமே உலகிற்கு தெரியக்கூடிய அளவிற்கு நீங்க பெரிய ஆளாக மாறக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும். எதிலையுமே, அனைத்து விஷயத்திலையுமே வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான
அற்புதமான ஆண்டாக அமையப்பெற போகிறது. கெட்டதெல்லாம் விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகிறது. முதலீடு செய்தால் வெற்றி பெறுவீங்க. நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிக அளவிலேயே இருக்கு. இதுவரைக்கும் 8ல் இருந்து குரு இப்படி உங்களை போட்டு தாக்கி கொண்டிருந்தார். இனிமேல் அவர் உங்களுடைய ராசிக்கு 9ல் இருக்க போகிறார். முக்கியமாக குரு பெயர்ச்சிக்கு பின் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஏற்பட போகிறது. அதோடு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இனி உங்களுக்கு பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும். பணம் கொட்டும். பிசினஸ் தொடங்கினா வெற்றி நிச்சயம். வீடு நிலம் கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. பெரிய மனிதர்கள் ஆசீர்வாதம் உறவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சினிமாவில் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுல சிக்கல்கள் ஏற்பட தான் செய்யும். திருமணம் கைகூட ஆரம்பிச்சிடும். ஆனா அப்பாவுடன் குடும்ப உறவுல சிக்கல் ஏற்படலாம். அண்ணன் தம்பி உறவுல சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமா யோசித்து பேசுங்க. இந்த வருடம் குரு பெயர்ச்சியில குரு ரிஷப ராசிக்கு செல்கிறார். ரிஷப ராசி உங்களுக்கு எதிரி ராசி. அங்கே குரு இருக்கிறதுனால கோபங்கள் அதிகரிக்கலாம். வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். சண்டைக்கு செல்ல வேண்டாம். யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம். யோசித்து முடிவெடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலம் இந்த வருடம் அப்படின்னு வரும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகாரம் பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த தடைகளும் குழப்பங்களும் நீங்க பெறும். மனம் தெளிவாகி சரியான முடிவுகளை எடுப்பீங்க. வேலையில் பெரிய வளர்ச்சி பதவி உயர்வு அப்படி இல்லைனா புதிய வேலை கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் ஒரு சில விஷயங்களில் சிக்கல்கள் நீடிக்கும். திருமண வாழ்க்கையில் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையத்தான் செய்யும். இருப்பினும் இந்த வருடம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே சாதகமாக இருக்கப்பெறும். ஒரு சில விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர உங்களுடைய பணி இடமானது உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கியம் ரீதியாகவும் அனைத்து விஷயத்திலையுமே சாதகமான நிலைகள் உருவாக போகிறது. தொழிலும் உங்களுக்கு சாதகமான நிலையை தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தடை சொல்ல யாராவது முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. அம்மா அப்பா அக்கா அண்ணன் அப்படின்னு உங்களை எதுவும் செய்ய விடாமல் தடுப்பதற்கு ஒரு கூட்டமே இருக்குங்க. இதனால் கொஞ்சம் மனசு சோர்வடையலாம். பெரியவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுல தவறு ஒன்றும் கிடையாது. முன்கோபப்படாதீங்க. பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. ஒவ்வொரு காலத்தையும் நாம் மெதுவாக நிதானமாக சிந்தித்து கடந்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் உங்களுடைய வேலையில் நீங்கள் அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்பிருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல எப்பொழுதுமே பிரச்சனையாக இருந்த மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நீண்ட நாள் எழுப்பறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் மற்ற பிரச்சனைகள் அனைத்துமே இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சந்தோஷத்தில் நிச்சயமாக நீங்கள் ஏதாவது ஒரு இனிப்பை வாங்கி சாப்பிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குரோதி வருடம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷத்தையும் சாதகமான நிலைகளையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் சில நேரங்களில் பணிச்சூழல்லையும் நீங்கள் கொஞ்சம் அதீத கவனமாக இருக்க பாருங்க. அந்த இடத்துல மட்டும் நீங்கள் முன்கோபப்படாதீங்க. நிதானமாக அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கையாளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரோதி வருடம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய தண்ணீர் குடிக்க ஆரம்பிங்க. உடம்பை எப்பொழுதுமே குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவது முக்கியமான ஒன்று. உடம்புக்கு சூடு தரக்கூடிய எளிதில் ஜீரணமாகாத பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி அன்றாட வேலை தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இந்த குரோதி வருடத்தில் சுமூகமாக செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய நிதி நிலைமை மேன்மை அடைவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. எல்லா விஷயத்திலையுமே உறுதியோடு நீங்கள் செயல்படுவீங்க. எந்த வேலைகளை இருந்தும் பின்வாங்கவே மாட்டீங்க. உங்களை நம்பி ஒப்படைத்த வேலையை சிறப்பாக செய்து கொடுத்துருவீங்க. இதனால் நல்ல பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்
நாளும் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் அசதி சில பேருக்கு இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் வயதானவர்கள் எல்லாருமே உங்களுடைய உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது. சிக்கலான விஷயங்களில் கையில் எடுக்க வேண்டாம். மனக்குழப்பமான நேரத்தில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம். அது மாதிரி புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மே 1ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது மே மாதத்தினுடைய 1ஆம் தேதி பிறகு குரு பெயர்ச்சி நடைபெறும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான நிலைகளை உருவாக்கும். ஆனால் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்தவித புது முயற்சிகள்லையும் ஈடுபட வேண்டாம். அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் அன்றாட வேலையில் தினமும் நீங்கள் கவனத்தை செலுத்த பாருங்க. தெரியாத 3வது நபரிடம் எதுவும் பேசாதீங்க. குறிப்பாக எதிர்பாலின நட்பு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து விடும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி சின்ன சின்ன தவறுகளை செய்து தப்பிக்க நினைப்பீங்க. இதனாலேயே மனதில் பயம் உங்களுக்கு உருவாகலாம். மேலதிகாரிகளிடம் பொய் சொல்லி ஏமாற வாய்ப்பிருக்கு. ஏமாற்றியவரிடமே சிக்கிக்கொள்ளவும் வாய்ப்பிருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. அதே போல இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், பழனி முருகனிடம் சரணடையுங்க. அனைத்துமே உங்களுக்கு சரியாகி சாதகமான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக அமையப்பெறும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் முருகப்பெருமான், விநாயகப் பெருமான் மற்றும் சிவபெருமான் வழிபாடு.